அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு படித்ததில் பிடித்ததில் நம்ம பார்க்க போகிறது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன். யாக்கோபு என்னதான் ஏசாவை ஏமாற்றி தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாலும் தனக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும் பொழுது அவர் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன்னு அவர் சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம யாரை தேடுறோம்? நம்ம ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவரை தேடுறோமா? ஆண்டவரே உமக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டேன், உம்மிடத்துல வந்து கேட்குறதுக்கே எனக்கு அருகதை இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? சில நேரங்களில் யாக்கோபை போல நம்ம இப்படி ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டு, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும்னு சோர்ந்து போகாமல் விடாமல் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.